शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाए। शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाए। ज्ञान का दीप जलाएंगे, अंधकार मिटाएंगे, सत्य का पाठ पढ़ा कर नई दिशा दिखाएंगे। ज्ञान का दीप जलाएंगे। ஓம் சாந்தி. இன்று சிவனினுடைய தேவதைகள் பட்டியினுடைய 26வது நாள். இன்று அவ்வியக்த முரளியினுடைய தேதி 3/3/1984. இன்று பாப்தாதா டபுள் விதேசி குழந்தைகளிடம் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தார். மாயாஜீத், பிரகிருதிஜீத் இன்று பாப்தாதா சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளிடம் பேசிக்கொண்டிருந்தார். நாம் குழந்தைகள் அனைவருமே விதேசிகள். எப்படி என்றால், நாம் ஆத்மாக்கள், நம்முடைய வீடு பரந்தாமம். நாம் பரந்தாமத்திலிருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற காரணத்தினால நாம் இப்போது விதேசிகளாக ஆயிட்டோம். நாம் ஆத்மாக்கள், நம்முடைய வீடு பரந்தாமம். பரந்தாமத்திலிருந்து இங்கே பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். அப்போது பரந்தாமம் நம்முடைய சுயதேசமாக இருக்கின்றது. இப்போ பாரதம் இருக்கின்றது. பாரதத்தை விட்டு வெளியில் வேறு தேசத்துக்கு போயிட்டால் அதுக்கு பேர் என்ன? ஃபாரினர்ஸ் அப்படின்றாங்க, இல்லை பரதேஸ் அப்படின்றாங்க. அதாவது பாரதத்தினுடைய கணக்குப்படி எங்கேயாவது வெளிநாட்டில் இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் பரதேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பாபா சொல்கிறாங்க, சுயதேசம் அப்படின்னாலே என்னென்னா ஆத்மாவுடைய வீடு. பரதேஸ் அப்படின்னாலே எதை குறிக்குது அப்படின்னா பிரகிருத்தியினுடைய இடத்த தான் பரதேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பரதேஸ் அப்படின்னாலே அது என்னென்னா மாயாவுடைய ராஜ்யம். நாம் அனைவருமே சுயதேசிகள். இப்போது மாயாவுடைய ராஜ்யத்தில் நம்முடைய பாகத்தை நடித்து கொண்டே இருக்கின்றோம். ஏன் நாம் சுயதேசிகள் பரதேசத்தில் இருக்கோம், பரதேசத்தில் பாகத்தை நடித்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னா, நாம் நம்முடைய சுயராஜ்யத்தில் பார்த்திங்கன்னா அங்கே சுகத்தினுடைய ராஜ்யமாக இருந்தது. சுயதேசம் அப்படின்னாலே பரந்தாமத்தை தான் சுயதேசம் அப்படின்னு சொல்லப்படுது. பரதேசம் அப்படின்னாலே என்ன? மாயாவுடைய ராஜ்யம். அதாவது பிரகிருதியினுடைய இடத்த தான் பரதேசம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இங்கே தான் ஆத்மீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணும். சுகத்தினுடைய ராஜ்யத்தையும் கூட இங்கே தான் ஸ்தாபனை பண்ணணும். ஏன்னா இப்போ மாயாவுடைய ராஜ்யமாக இருக்கின்றது. இதில் தான் நாம் சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. மாயாஜீத் பிரகிருதிஜீத் ஆகும்போது நம்மளுடைய சுயராஜ்யம் என்பது இங்கே உருவாகிடும். இதைத்தான் சத்தோப்பிரதான ராஜ்யம், பொன்னுலகம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. உடையை மாற்றுவது என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா, பரிஸ்தாலிருந்து தேவதையாக ஆகுவது தான் உடையை மாற்றிக்கொள்வது அப்படின்றத சொல்கிறாரு பாபா. நாம் இப்போ அந்த ரூபத்தை தெளிவாக வைத்திருக்கணும். தேவதா ரூபம், அதாவது தேவதாவுடைய உலகம், தேவதாவுடைய சரீரம், சத்தோப்பிரதான உலகத்தினுடைய நினைவை தெளிவாக நமக்குள்ளே இப்போது வைத்திருக்க வேண்டும். எப்போ வரைக்கும் அந்த தேவதா உலகத்தினுடைய சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகலையோ அது வரைக்கும் அந்த தங்க உலகம், அதாவது சொர்க்கம் நமக்கு முன்னால் எமர்ஜ் ரூபத்தில் ஸ்தூலமாக தென்படாது. அது நம்மளுடைய சங்கல்பத்தின் மூலமாக தான் அந்த தேவதா உலகம் பிரத்யக்ஷ ரூபத்தில் எமர்ஜ் ஆகும். அந்த முறையில் சொல்கிறார், நாம் சுயத்தின் மீது எந்த அளவுக்கு ராஜ்யம் பண்ணுறோம், அதாவது நமக்குள்ள ரூலிங் பவர் மற்றும் கண்ட்ரோலிங் பவர் எவ்வளோ நமக்குள்ளே இருக்கின்றது அப்படின்ற பற்றி பாபா அந்த முறையில் சொல்கிறார். இப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் யதார்த்த ரூபத்தில் நம்மளுடைய ஆர்டரில், அதாவது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி கிடையாது, நாம் சுப சங்கல்பம் செய்கிறோம், ஆனால் நெகட்டிவான சங்கல்பம் வருது அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. அப்போது எப்போ இந்த ரூலிங் பவர் கண்ட்ரோலிங் பவரை நாம் அதிகப்படுத்துறது, எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னா, நம்ம ஸ்வமானினுடைய அபியாசத்தில் இந்த ரூலிங் பவர் மற்றும் கண்ட்ரோலிங் பவரை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாபா கேட்குறாங்க, நீங்கள் சுயத்தின் மீது எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கிறீங்க?
ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் வந்து மற்றவங்கள வந்து திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்குலாம் வந்து மற்றவங்கள நாம் திருப்தி வந்து படுத்த முடியாது. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்கள வந்து நாம் வந்து திருப்திப்படுத்த முடியாது. இந்த முறையில் வந்து பாபா வந்து என்ன சொல்கிறார், நீங்கள் நேரத்தை பாருங்க மற்றும் சுயத்தையும் பாருங்க. அப்போ நேரத்தையும் சேவையும் வந்து பாபா வந்து பார்த்துக்குவார். நீங்கள் சுயத்தின் மீது திருப்தியாக இருக்கணும். நீங்கள் இப்போ சுயத்தின் மீது திருப்தியாக இருக்கிறீங்களா? சுயத்தின் மீது எவ்வளோ திருப்தியாக இருக்கிறீங்க? சுயத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து ராஜ்யம் பண்ணி, அதாவது சுயராஜ்ய அதிகாரிகளாக எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆயிருக்கிறீங்க அப்படின்றத பார்க்குறார் பாபா. அடுத்து பாபா வந்து இன்னைக்கு என்ன சொல்கிறார், ராஜ்ய சபையை பற்றி சொல்கிறார். ராஜ்ய தர்பார் வந்து உருவாக்கணும். ஏன்னா அப்பப்போ வந்து நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் வந்து நம்மளை வந்து ஏமாற்றம் செய்விக்குது. அதனால தான் வந்து பாபா வந்து சொல்கிறார், இப்போ பரந்தாமம்ன்றது வந்து சுயதேசம். அதாவது ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய உலகம், அது வந்து சுயதேசம். அங்கே வந்து சரீரம் கிடையாது. அங்கே சரீரம் இல்லாத காரணத்தினால மாயாவும் வர முடியாது. மாயாவும் வந்து ஏமாற்றம் கொடுக்கவும் முடியாது. இப்போ மாயா வந்து எங்கே வந்து ஏமாற்றம் கொடுக்குது, இந்த பரதேசத்தில் தான் வந்து மாயா வந்து ஏமாற்றம் கொடுக்குது. ஏன்னா இந்த தேசத்தில் வந்து மாயா நிறைந்த உலகம் நம்மளுடைய கர்மேந்திரியங்களை வந்து ஏமாற்றம் செய்விக்குது. எப்படி கர்மேந்திரியங்கள் வந்து கண்களுக்கு ரசனையான விஷயத்த வந்து பார்க்குது. வாய் என்ன பண்ணுது, வாய்க்கு வந்து நல்ல ருசிகரமான போஜன் வந்து தேவைப்படுது. அப்போது இதுக்கெல்லாம் வந்து கண்ட்ரோலிங் பவர் என்பது வந்து தேவைப்படுவதாக இருக்கின்றது. கண்ட்ரோலிங் பவர் இல்லை அப்படின்னா அந்த கர்மேந்திரியங்கள் அது தன்னுடைய இஷ்டத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வந்து கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த கண்ட்ரோலிங் பவர் மற்றும் ரூலிங் பவர் என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது. எப்படி வந்து தேவதைகள் வந்து உணவு சாப்பிட்றாங்க, அப்படித்தான் வந்து நம்மளுடைய உணவுகளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. இப்போ பாபா சொல்கிறாங்க, இப்போ சுப சங்கல்பம் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சுப சங்கல்பம் வந்து வரமாட்டேங்குது. சுத்தமான சங்கல்பம் வந்து வரமாட்டேங்குது. ஆனால் வெத்த சங்கல்பம் வந்து வருது. அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. எப்போ வந்து எந்த சக்தி வந்து நமக்கு தேவைப்படுதோ அந்த சக்தியை வந்து ஆவகானம் பண்ணும்போது அந்த சக்தி வந்து வர்றது தான் வந்து கண்ட்ரோலிங் பவர். நாம் ஆவகானம் பண்ணுற சக்தி ஒன்று, வர்ற சக்தி ஒன்று அப்படின்னா இதுக்கு பேர் வந்து கண்ட்ரோலிங் பவர் வந்து இல்லை. பாபா சொல்கிறாங்க, தனக்கு தானே வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துக்கணும். எப்படி வந்து ஸ்தூலத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து அப்பா அம்மா வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அது போல் வந்து தனக்கு தானே வந்து பனிஷ்மெண்ட் எதுக்காக கொடுக்கணும், இப்போ கர்மேந்திரியங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும். அது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, பட்டியில் வந்து அமர வைக்கணும் கர்மேந்திரியங்களை பனிஷ்மெண்ட் மூலமாக. பனிஷ்மெண்ட் அப்படின்னாலே வந்து என்னென்னா ஒரே இடத்துல வந்து உட்கார்றது கிடையாது. அப்போ ஒரே இடத்துல வந்து உட்காடுறாங்க, ஒரு மணி நேரம் உட்காந்துறாங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க தாகம் எடுத்துருது. அப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த மாதிரி வந்து கிடையாது பனிஷ்மெண்ட் இங்கே. பாபா இங்கே சொல்கிறாங்க என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, ஆத்மாவை வந்து அந்தர்முகத்தால் போய் உள்ளே உட்கார வைக்கணும். அந்தர்முகத்தான்ற குகையில் வந்து உட்கார வைக்கணும். இதுதான் வந்து மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்கிறாரு பாபா. பாபா சொல்கிறாங்க, நம்முடைய சுயத்தினுடைய பலகீனங்கள் அடிக்கடி வந்து நம்மளை வந்து ஏமாற்றம் செய்ய வைக்குது. அதனால் அந்த சுயத்தின் மீது, அந்த பலகீனங்கள் மீது மிக மிக கவனம் என்பது வைக்க வேண்டும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்கு கீழேயாவது, யாருடைய அதிகாரத்தின் கீழேயாவது இருந்தீங்க அப்படின்னா பிரஜைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நீங்களே வந்து அதிகாரியாக இருந்தீங்க அப்படின்னா ராஜா அப்படின்னு சொல்லப்படுது. டெய்லி வந்து நாம் வந்து செக் பண்ணணும், நம்முடைய கர்மேந்திரியங்கள் ஏதாவது நம்மளை வந்து கவனக்குறைவாக இருக்க வைக்கல இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணுறவங்க தான் வந்து ராஜயோகி. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ வந்து பிரகிருதி ஜீத் ஆகணும், மாயா ஜீத் ஆகணும். எப்போ நீங்கள் வந்து பிரகிருதி ஜீத் மாயா ஜீத் ஆகுறீங்களோ அப்போ வந்து சுகமயமான சேவாதாரிகளாக ஆயிடுவீங்க. அப்போது அந்த இயற்கையும் கூட வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், சுகத்தை வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து திட சங்கல்பத்தினுடைய கயிறின் மூலமாக உள்நோக்கு முகத்தினுடைய ஜுவாலையை வந்து அதிகப்படுத்துங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணுறீங்களோ அதில் வந்து திடமாக நிலைத்திருக்கணும். அப்போ என்ன ஆகும், அப்போது அந்த திட சங்கல்பம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கொண்டு வந்து நிறுத்திடும். அப்போது திடத்தா வந்து இருக்குது அப்படின்னா அங்கே வெற்றி வந்து உருவாயிடும். எங்கே வந்து திடத்தா இருக்கோ அப்போ வந்து நமக்கு திட சங்கல்பம் வந்து வருது அப்படின்னாலே அங்கே வெற்றி வந்து பிராப்தமாக ஆயிடும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, திட சங்கல்பம் வந்து வைத்து கொள்ளுங்கள். நாம் திட சங்கல்பன்ற கயிறுகளால் அந்தர்முகத்தான்ற குகைக்குள்ளே போய் அமரணும். அப்போ தான் வந்து கர்மேந்திரியங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வரும். எப்போ வந்து கர்மேந்திரியங்கள் நமக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுக்குதோ அப்போ வந்து வெற்றிகள் என்பது வந்து பிராப்தமாக ஆகாது. பாபா அடுத்து என்ன சொல்கிறார், நினைவு மற்றும் சேவையினுடைய டபுள் லாக் போடுங்க. நாம் சேவை செய்கிறோம், ஆனால் சேவையில் என்ன இருக்கணும், பாபாவுடைய நினைவு வந்து இருக்கணும்.
அப்போ என்ன ஆகிடும், எப்போ வந்து சேவையில் வந்து பாபாவோட நினைவு வந்து இருக்குதோ அப்போது டபுள் லாக்காக ஆகிடும். சேவையிலேயே வந்து சில நேரங்களில் வந்து கட்பட் ஆகுது. சில நேரங்களில் வந்து நம்ம சேவை வந்து இவ்வளோ நிறையா செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுது, பாபாவோட நினைவு வந்து இல்லை. அப்போ நாம் மறந்துடுறோம், செய்ய வச்சவர் யார் அப்படின்றத வந்து மறந்துடுறோம். அப்போது நாம் என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் நாம தான் செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது இந்த இந்த மாதிரி நினைக்கிறது எல்லாமே கூட வந்து சேவையில் வந்து ஒரு விக்னங்களை வந்து ஏற்படுத்துது. நாம வந்து செஞ்சோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த செய்கிறதுக்கு நாம் என்னவாக இருக்கிறோம், நிமித்தமாக இருக்கிறோம். ஆனால் செய்ய வச்சவர் யார் அப்படின்னா பாபா தான். அவருடைய நினைவு வந்து இருக்கணும். இப்போ அடுத்து பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எந்த சக்தியில் ஆர்டர் பண்ணாலும் சரி, எந்த குணங்கள் ஆர்டர் பண்ணாலும் சரி, அது வந்து உங்களுக்கு முன்னால் ஆஜராகணும். அது அஷ்ட சக்திகளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு குணங்களாக இருக்கலாம். அதை நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆர்டர் பண்ண உடனே உங்களுக்கு முன்னால் வந்து ஆஜராகணும். பாபா இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா குரூப்பை வந்து நினைவு கூறுகின்றார். அவங்கள வந்து என்ன சொல்கிறாரு, அவங்க எல்லாருமே வந்து நினைவு மற்றும் சேவையை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அடுத்து வந்து பாபா சொல்கிறார், நிர்பந்தனை பற்றி சொல்கிறார். நிர்பந்தன் அப்படின்னாலே வந்து என்னென்னா லூஸான ட்ரெஸ் அணிக்கக்கூடியவங்க. லூஸான ட்ரெஸ்னாலே என்ன அர்த்தம், எந்த பக்கமும் எந்த ஒரு பந்தனமும் தன் பக்கம் வந்து இழுக்காத நிலை தான் வந்து நிர்பந்தனம் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் வந்து லூஸான ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறார். எப்போ எந்த நேரத்தில் வந்து தேகபான் வருதோ அதுதான் வந்து மிகப்பெரிய பந்தனம் அப்படின்னு சொல்கிறார் பாபா. இப்போ எப்போ வந்து ஆத்மா வந்து இந்த சரீரத்தில் வந்து பிரவேசம் ஆகுதோ அப்போ வந்து பந்தனம் வந்து ஆரம்பிச்சிடுது. ஆனால் பாபா வந்து நமக்கு வந்து என்ன சொல்லித்தரார், அப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லித்தரார். நாம் வந்து ஆத்மாக்கள் இந்த சரீரத்தில் இருந்தாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கின்றார் பாபா. எப்போ வந்து அந்த ஆத்மா வந்து இந்த சரீரத்தில் வந்துட்டு இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுக்கு வந்து வசப்பட்டுடுதோ அப்போ தான் வந்து என்ன ஆகிடுது, பந்தனமாக ஆயிடுது. அதனால தான் வந்து வித்தியாசம் வந்து இருக்கு இல்லையா, மனிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் வந்து வித்தியாசம் வந்து இருக்கு இல்லையா. அப்போது பாபா வந்து என்ன சொல்கிறார், இப்போது மாயாஜீத் ஆகுங்க. மாயாஜீத் ஆகுறதுனாலே என்னென்னா இந்த விகாரங்களை வந்து வெற்றி அடைவது. அப்போ இந்த விகாரங்களை வந்து வெற்றி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம், மாயாஜீத் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வந்து பாபா கேட்குறார், இந்த தேவதைகளுடைய சம்ஸ்காரம் வந்து எமர்ஜ் ரூபத்தில் சாக்காரத்தில் வந்து இல்லை அப்படின்னா எப்படி வந்து இந்த கோல்டன் ஏஜ், அதாவது சத்தியுகம் வந்து சாக்கார ரூபத்தில் வந்து எமர்ஜ் ரூபத்தில் வந்து தெரியும். இப்போ முதல்ல வந்து அந்த சம்ஸ்காரத்தை வந்து நமக்குள்ளே வந்து எமர்ஜ் பண்ணும்போது தான் அந்த அந்த ஸ்தூலமான அந்த சொர்க்கம் வந்து எமர்ஜ் ரூபத்தில் வந்து நமக்கு வந்து தெரியும். அப்போ நமக்குள்ள அந்த தெய்வீக சம்ஸ்காரத்தை வந்து எமர்ஜ் ரூபத்தில் வந்து வெளிக்கொண்டு வரணும். அப்போதான் வந்து இந்த தேவதா உலகம் வந்து இந்த சிருஷ்டியில் வந்து பிரத்யட்ச ரூபத்தில் வந்து தென்படும். சங்கல்பமும் வந்து நமக்குள்ள வந்து ஓடிட்டே தான் இருக்குது, அந்த தெய்வீக சம்ஸ்காரத்தினுடைய சங்கல்பம். ஆனால் அது எப்படி இருக்கணுமா, எமர்ஜ் ரூபத்தில் வந்து இருக்கணும். பாபா அடுத்து வந்து கேட்குறாங்க, நீங்கள் எவரடியாக இருக்கிறீங்களா, நேரத்தை வந்து விட்டுருங்க, எல்லாத்தையுமே வந்து விட்டுருங்க. நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. அடுத்து பாபா வந்து சொல்கிறார், அந்தர்முகத்தாவை பற்றி சொல்கிறார். எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்தர்முகத்தாக்குள்ளே வந்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய குறைகள், பலகீனங்கள் எல்லாமே வந்து தெளிவாக தென்பட ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். நமக்குள்ளே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே வந்து என்னென்னலாம் வந்து அவகுணங்கள் இருக்குது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் எதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஏமாத்துது, கண்ணாக இருக்கட்டும், வாயாக இருக்கட்டும், கைகளாக இருக்கட்டும், எதெல்லாம் வந்து ஏமாத்துதோ அதை வந்து என்ன பண்ணணும், அந்தர்முகத்தான்ற குகைக்குள்ளே வந்து அமர வைக்கணும். அப்போ அந்தர்முகத்தாக்குள்ளே வந்து போகும்போது தான் வந்து நமக்கு தெரியும், ஏன் வந்து இந்த கர்மேந்திரியங்களால் நாம் வந்து ஏமாற்றப்பட்டோம், ஏன் வந்து இந்த தவறுகளை வந்து நாம் செய்தோம். இதெல்லாம் வந்து அந்தர்முகத்தாக்குள்ளே போகும்போது தான் வந்து நமக்கு தெரிய வரும். இப்போ பாபா வந்து இதுதான் வந்து சொல்கிறார், ராயல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து அந்த கர்மேந்திரியங்களை வந்து வட்டியில் வந்து உட்கார வைக்கிறதுக்கு பேர் தான் ராயல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். இந்த தண்டனை ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுக்கே தாங்களே வந்து கொடுத்து கொள்ளலாம். அப்போ தண்டனை அப்படின்னாலே வந்து ஒரே இடத்துல வந்து உட்கார வைக்கிற பேர் தண்டனை கிடையாது. கர்மேந்திரியங்களை அந்தர்முகத்தா உள்ளுக்குள்ளே வந்து கொண்டு போகிறதுக்கு பேர் தான் வந்து தண்டனை அப்படின்னு சொல்கிறார் பாபா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இன்டர்நெட் இல்லாமல், மொபைல் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வந்து இருக்க முடியறதில்ல. அப்படியே வந்து மொபைல், இன்டர்நெட் இல்லாமல் உட்காந்தாலும் கூட வந்து யார்கிட்ட இருந்து ஃபோன் வருது, இல்லை மெசேஜ் வருது. அப்போது இது வந்து நடக்காது. இது பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு சாதனங்களில் வந்து என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து அது இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது தான் வந்து ஒரு பந்தனத்தை வந்து உருவாக்குது. இப்போ வந்து நீங்கள் சாதனத்துக்கு அடிமையாகிறீங்களோ அப்போ வந்து பாபா என்ன ஆகிடுறாரு, தூரமாக போயிடுறார். இந்த சாதனங்கள் எல்லாம் எதுவுமே வந்து நம்ம கூட வந்து வரப்போகிறது கிடையாது. இப்போ இந்த இந்த சரீரமே கூட வந்து நம்ம கூட வந்து வரப்போகிறது கிடையாது.
அப்போ இந்த நினைவு வந்து இருக்கணும். சாதனங்களாக இருக்கட்டும், சரீரமாக இருக்கட்டும். எதுவுமே வந்து நம்ம கூட வந்து வரப்போறது கிடையாது அப்படின்ற நினைவு வந்து இருக்கணும். அத வந்து யூஸ் பண்ணுங்க. சாதனைக்காக வந்து யூஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து விட்டுடுங்க அத. இப்ப ஏதாவது ஒரு விஷயத்திலயோ, இல்ல ஏதாவது ஒரு பொருளின் மீதோ நம்ம சூட்சுமமாக வந்து அடிமை ஆகிட்டோம் அப்படின்னா, இது வந்து கடைசி நேரத்தில வந்து நம்மள வந்து என்ன பண்ணும்? அது வந்து நம்மளுக்கு துக்கத்தை வந்து ஏற்படுத்தும். துக்கத்தை வந்து ஏற்படுத்தும், ஏமாற்றம் கொடுக்கும். கடைசியில வந்து நம்மளுடைய புத்தியோட லைன் வந்து கிளியராக இருக்காது. அது வந்து தடங்களை வந்து ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு ரூபத்தில எங்கேயாவது. அப்போ நீங்க சுயராஜ்ய அதிகாரியாக ஆக முடியாது. சுயராஜ்ய அதிகாரினாலே வந்து என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பொருளின் மீதும், ஏதாவது ஒரு விஷயத்தின் மீதும் நீங்க வந்து டிட்டாச்டா இருக்கணும். அதுதான் வந்து சுயராஜ்ய அதிகாரி. எல்லாமே வந்து இருக்கணும். ஆனா, அதுக்கு மேல வந்து அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. டிட்டாச்டா இருக்கணும். அதுதான் வந்து சுயராஜ்ய அதிகாரி. எப்போ வந்து அட்டாச்மெண்ட் வந்து ஒரே ஒரு பாபா கிட்ட வந்து தான் இருக்கணும் அட்டாச்மெண்ட். அப்பதான் வந்து எல்லா விஷயத்திலேயும் நம்ம வந்து கடந்து போக முடியும். அடுத்து நாம எல்லார் மீதும் வந்து சுபமான எண்ணங்கள் வந்து வைக்கணும். அப்பதான் வந்து அங்க வந்து துக்கங்கள், பாவங்கள் என்பது வந்து நடைபெறாமல் இருக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஆனா அவங்க மீது நம்மளுடைய சங்கல்பம் வந்து எப்படி இருக்கணும்? சுபமானதாக இருக்க வேண்டும். அப்பதான் வந்து விகர்மங்கள் உருவாகாம இருக்கும். இது வந்து பாபா சொல்றாங்க, அவங்களுக்கு நேரப்படி வந்து குணங்கள், சக்திகள் வந்து எல்லாமே வந்து ஆஜராகணும். அதுக்கேத்த மாரி ஸ்திதியும் வந்து உருவாகும். மேலும் மனதையும் கூட வந்து கட்டுப்பாட்டுல வந்து வச்சிருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதாவுடைய ட்ரில் வந்து ஒவ்வொரு மணி நேரமும் வந்து செய்யணும். இது வந்து ஹோம் ஒர்க்கு. தூங்க போற வரைக்கும் இந்த ட்ரில் வந்து பண்ணணும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் சமயம் எடுத்து பண்ணணும் இத. பாபாவ வந்து யார் ஃபாதர் பண்றாங்களோ, அவங்க மேல வந்து விசேஷமாக பாபாவுக்கு வந்து அன்பு என்பது வந்து இருக்கின்றது. அடுத்து பாபா வந்து சொல்றாங்க, சங்கம யுகத்தினுடைய ராஜ்ய சபையில வந்து நாம அனைவருமே திரிகாலதர்ஷிகளாக இருக்கிறோம். இத வந்து சத்தியுகத்தினுடைய ராஜ்ய சபையில இதெல்லாமே வந்து நாம வந்து மறந்துருவோம். இந்த சங்கமயுக ராஜ்ய சபையில வந்து யார் யாரெல்லாம் வந்து கூட இருக்கிறோம். இதே ஆத்மாக்கள் தான் வந்து சத்தியுக ராஜ்ய சபையிலும் வந்து வருவாங்க. ஆனா அங்கெல்லாம் வந்து அந்த நினைவு வந்து இருக்காது. நாம சங்கமயுகத்துல இந்த மாரிலாம் வந்து இருந்தோம் அப்படின்ற நினைவுகள் எல்லாமே வந்து சத்தியுகத்துல வந்து மறந்து போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ரிவைஸ் பண்ணுவோம். சுயதேஷ் மற்றும் பரதேஷ். சுயதேஷ்னாலே என்ன அர்த்தம்? ஆத்மாவுடைய வீடத்தான் வந்து சுயதேஷ் அப்படின்னு சொல்லப்படுது. பரதேஷ் அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம்? மாயாவினுடைய உலகத்தை தான் வந்து பரதேஷ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வந்து ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதா. இப்போ தேவதாவுடைய சன்ஸ்காரத்தை வந்து எமர்ஜ் ரூபத்துல வந்து கொண்டு வரணும் அப்படின்றத பத்தி சொன்னார் பாபா. அடுத்து வந்து ரூலிங் பவர் மற்றும் கண்ட்ரோலிங் பவர் இருக்கும் பொழுது நாம சுயராஜ்ய அதிகாரிகளாக ஆகுவோம். அப்போ இந்த சுயராஜ்யம் இருக்கும்பொழுது தான் வந்து நாம நம்மளுடைய சுயராஜ்யத்தை வந்து செட்டப் பண்ண முடியும். ராஜ்ய தர்பாரை வந்து உருவாக்க முடியும். அப்பதான் வந்து அந்த ராஜ்ய தர்பார்ல போய் நம்ம அமர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து திட சங்கல்பம் அப்படின்ற கயிறுகளால கட்டப்பட்டு அந்தர்முகத்தான்ற பட்டியில வந்து உள்ளுக்குள்ள போய் அமருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓம் சாந்தி.